ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எப்போவுமே மற்றவங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கணும். எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. அப்படி பேசும்போது அவங்க என்ன நிலைமைக்கு ஆளாவாங்கன்னா, நம்ம இப்படி தானோ, அதனால தான் நம்மளை இப்படி பேசுகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களோட மனசில் பதியும். என்றைக்குமே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். என்ன நான் சொல்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி தான் பாருங்களேன், எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்கன்னு. என்ன மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா? ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க தான் கேட்டுட்ருக்கீங்க. கதையை சொல்கிறது நான் தான் RJ ஜீனத். இன்னும் நம்ம ஒரு கதை சொல்கிற கேளுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சீக்கிரமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் RJ ஜீனத்தை ஃபாலோ பண்ணிவிடுங்க. கதைக்குள்ளே போயிடலாமா? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எண்ணம் தரக்கூடிய கதை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். வாழ்கின்ற வார்த்தைகள் வீழ்கின்ற வார்த்தைகள்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க. டாக்டர்கிட்ட ஒரு பொண்ணு போகிறாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லா செக்கப்பு பண்ணதுக்கப்புறமா ஒரு சில விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டு அந்த பெண்மணிக்கு சில மருந்துகளை அவர் பரிந்துரை பண்ணுறாரு. நீங்கள் இதை விடாமல் தொடர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, எவ்வளோ காலம் டாக்டர் நான் சாப்பிட்ணும், நான் சாகிற வரையா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும்போது, இல்லை நீங்கள் வாழ்கிற வர அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு. சாகும் வரை வாழும் வரை, இந்த ரெண்டு வாக்கியங்களும் ஒரு பொருளை தான் குறிக்குது. ஆனால் சாகும் வரை அப்படிங்கிறதுல அதிருப்தி, அச்சம், ஒரு மாதிரி நெகட்டிவான எண்ணம் இதெல்லாம் வரும். ஆனால் வாழும் வரை என்ற சொற்களில் ஆறுதல் தரக்கூடிய நேர்மறை எண்ணம் வருதுங்க. சொற்களில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அது புரிஞ்சுக்கிறதுல தானே இருக்குது அப்படின்னு நம்ம வாதாடலாம். ஆனால் சில வார்த்தைகள் ரணப்படுத்தும், சில வார்த்தைகள் நம்மளை குணப்படுத்தும். அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை நம்ம பேசலாம். அடுத்தவரை சோர்ந்து போக செய்யக்கூடிய வார்த்தைகளை நம்ம தவிர்க்கலாம். வார்த்தை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மனசுக்கு இன்சொல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேசக்கூடிய அந்த இனிமையான வார்த்தைகள் தான் ஒருத்தவங்களுடைய முக மலர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். ஒருத்தங்களை நீங்கள் சோர்ந்து போக வைக்கணும், ஒருத்தவங்களை கஷ்டப்பட வைக்கணும் அப்படின்னாலே வார்த்தைகளாலேயே நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள கஷ்டப்பட வைக்கலாம். அதனால் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே யாரையுமே வார்த்தைகளால் காயப்படுத்தவும் கூடாது, கஷ்டப்படுத்தவும் கூடாது. அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் RJ ஜீனத்.